ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா CB200 எக்ஸை பற்றின ஒரு டெஸ்டட் ரிவ்யூ மாதிரிங்க. நான் உங்களுக்கு ஓட்டிகிட்டே வந்து சொல்கிறேன் வண்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் என்னோட ஓனர்ஷிப்புமே கொஞ்சம் கலந்து வரும். ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு வந்து பேசுவோம். நண்பா, பைக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் இந்த வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய பைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் வச்சுருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200 அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு மைண்டில் நான் வச்சுருந்த ஒரு வண்டி. ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த பைக்கோட ரிவ்யூஸில் நான் பார்க்குறப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, மைலேஜ் வைஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு என்ஜின் செட் ஆகலை. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ஜின் வந்து கரெக்டாக செட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு செம்மையாக மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராபேக் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் பைக்கை நீங்கள் யூஸ் பண்ணாலே, ஆக்சுவலாக நீங்கள் இந்த பைக்கை வந்து யூஸ் பண்ணுறீங்க, அதாவது 200X யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த வண்டி சொல்லலை, நான் எக்ஸ்பல்ஸ் 200 பொறுத்த வரைக்கும் எப்படின்னாங்க, நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் லாங் ட்ரிப் அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ண முடியும். டிராஃபிக்லேயுமே நிறைய பேர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி அந்த பைக் டால் நீங்கள் பேசிக்கான 200. ஆக்சுவலாக நான் வந்து எந்த பைக் பார்த்து வச்சுருந்தேன்னா ப்ரோ வேரியண்ட், ரேலி ப்ரோ எடிஷன் தான் பார்த்துருந்தேன். மற்றபடி இந்த நார்மல் எடிஷன் எக்ஸ்பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்டட் இல்லை. ஏன் வந்து ப்ரோ வெர்ஷன் பார்த்துருந்தேன்னா அது செம்ம டாலாக இருக்கும். நீங்கள் கிட்டத்தட்ட லாரிக்கு பாதி தூரம் இருக்கும். அந்த அளவுக்கு பைக் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹைட்டு. அண்ட் அதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நானுமே ஆல்மோஸ்ட் ஒரு 5'10" அந்த ஹைட் இருப்பேன். என்னால் மேனேஜ் பண்ண முடியும்னு தோணுச்சு. ரெண்டாவது ரொம்ப லாங்கான ஒரு சஸ்பென்ஷனுங்க. நீங்கள் எந்த ஒரு ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இது பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. ரோட்ஸில் எந்த சைடு வேணாலும் எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர் எதையுமே கவலைப்படாமல் நீங்கள் பாட்டுக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு செம்ம ஹியூஜான ஒரு வண்டி. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு ட்ராபேக் என்ன, நான் வந்து யூஸ்டு பைக் தான் பார்த்துட்டு இருந்தேன் நண்பா. நான் அது கிளியராக சொல்லிடுறேன். ஸோ ஒரு யூஸ்டு பைக்காக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் என்னோடய தாட் வச்சு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகேங்களா? இப்போது அந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓகே அந்த பைக்கெல்லாம் பார்த்தாச்சு. அண்ட் வாங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா நான் இஷ்யூஸ் வந்து பார்த்தது என்னென்னா, கேஸ்கெட் ப்ராப்ளம். என்ஜினோட ஆயில் சீல் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகி, அதாவது என்ஜினோட ஹெட்டில் இருக்கக்கூடிய அந்த கேஸ்கெட் வந்து அந்த சீலன் ஒன்று இருக்கும் ரெட் கலரில், அது பிரேக் ஆகி ஆயில் வந்து லீக் ஆகிற கம்ப்ளைண்ட் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் மைலேஜுங்க. ஸோ மைலேஜ் ட்ராபேக்குங்கிறது அந்த வண்டியில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருந்தது. அது ரெண்டாவது என்னன்னா, டியூப்லெஸ் டயர், லாங் ட்ரைவோட க்ரூசிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் ஒரு 80-90s தான் க்ரூஸ் பண்ண முடியும். அப்படியுமே நீங்கள் 100 க்ரூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக அடி வாங்குதுன்னு சொன்னாங்க. ஒரு 30-32 அந்த ரேஞ்ச் தான் வந்து மைலேஜ் வந்து வரும். நீங்கள் ஹைவேஸில் 100 ரேஞ்சில் க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. இந்த மாதிரி நிறையாவே வந்து பார்த்திங்கன்னா ட்ராபேக்ஸ் அந்த பைக்கில் இருந்தது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் நான் யோசித்தேன். அண்ட் நான் ரெண்டாவதாக சூஸ் பண்ண ஒரு பைக் வந்து பார்த்திங்கன்னா CB200Xங்க. அண்ட் இந்த வெர்ஷன் நான் வச்சுருக்க வண்டி பார்த்திங்கன்னா என்னோடய வண்டி 2022 மாடல், 22 அக்டோபர் அந்த டைமில் வந்தது. ஸோ 23க்கு ஒரு 3 months 4 months முன்னாடி எடுத்த ஒரு டிசைன் வச்சுக்கோங்களேன், அந்த மாடல் டைப்பு. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுமே இது 2022 தான். இந்த வண்டியோட ப்ரிஃபரன்ஸ் ஏன் வந்துச்சுன்னா, ஆக்சுவலாக இந்த பைக்கோட லுக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிக் பைக்கோட லுக் வந்துருக்கும். பிக் பைக்னால் ஒரு பெரிய வண்டி, ரொம்பவே ஒரு ஹியூஜான ஒரு வண்டி நீங்கள் ஓட்டுற அந்த அப்பீலான லுக்கு தான் வந்து கொடுக்கும் இந்த வண்டியும். அண்ட் ரொம்பவே ஒரு டால்லாம் கிடையாது. 8-10 mm சீட் ஹைட்டுங்க. கொஞ்சம் சீட் ஹைட்டு வந்து கொஞ்சம் அதிகம் தான். இதோட என்ஜின் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஹார்னட்டோட என்ஜின், ஹார்னட் 2.0 இருக்கு இல்லையா? ஸோ அதோட என்ஜின் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்லேயுமே வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. என்ஜின் வைஸில் பார்க்குறப்போ உங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. என்ஜின், சஸ்பென்ஷன், இந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. ஆனால் எங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா ரைடிங் ஸ்டைலுங்க. இந்த வண்டியோட ஆக்சுவலாக நான் ஹார்னட் சூஸ் பண்ணுறீங்களா இல்லை வந்து CB200 சூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு நீங்கள் 5'7" ஹைட்டுக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த வண்டி வந்து சூஸ் பண்ணுங்கள். இதோடைய ஹேண்டில் பார் பொசிஷனில் இருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அண்டு லாங் ட்ரிப் இந்த வண்டியில் நான் லாங் ட்ரைவ் அடிச்சுட்டு தான் இருக்கேன். 200, 230, 300 கிலோமீட்டர்ஸ்லாம் பர் டேக்கு வந்து போகிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்பெல்லாம் எனக்கு நல்லாவே இருக்குது. ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா சீட்டு வந்து ரொம்ப ரொம்ப மோசம், கண்டிப்பாக வலிக்கும். இதுக்கப்புறமேட்டு ஒரு குஷன் ஆட் பண்ணுறதா நான் யோசிச்சுட்டு இருக்கேங்க. நான் இது வரைக்கும் ஆட் பண்ணல. பட் பொசிஷன் அப்படியே ஒரு ரைடிங் குவாலிட்டி இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் கிட்டத்தட்ட இந்த வண்டி வாங்கி ஒரு 8 months ஆகிடுச்சிங்க. நான் ஜான்வரியில் எடுத்தேன். ஸோ 8 months கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. இந்த வண்டியில் நான் ஓட்டின கிலோமீட்டர்ஸ்
பார்த்தீங்கன்னா நான் எடுக்கும்போது 3000 கிலோமீட்டர் எடுத்தேன். இது யூஸ்டு பைக் தான். யூஸ்டு பைக்காக இருந்தாலுமே லோ கிலோமீட்டர்ஸ் ஓடின வண்டி, ஒரு 3000 கிலோமீட்டர் மட்டும் ஓடின மாதிரி வண்டியை பார்த்து எடுத்ததுனால எனக்கு ஓரளவுக்கு பெட்டராகவே இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓட்டி இப்போ இந்த வண்டியில் 14000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கிட்டத்தட்ட 15000 கிலோமீட்டர் ஓட போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்துமே 12000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன். அதுக்கப்புறம் கொடுக்குற ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் இது. ஓனர்ஷிப்புக்குன்னே தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ரிவ்யூமே போட்டிருப்பேன். இது வந்து என்னோடய ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அண்டு வண்டியோட பவர் எப்படி இருக்குது அப்படின்றது தான். ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 12 லிட்டர்ஸ் இதோட கெப்பாசிட்டி வருங்க. ஸோ 12 லிட்டர்ஸ் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் கிட்டத்தட்ட, அதாவது கம்பல்சரி 40. நீங்கள் வந்து ஒரு 100ல் க்ரூஸ் பண்ணாலும் உங்களுக்கு 39 எனக்கு கீழே இறங்காது, ரொம்ப மோசமாக இறங்காது. அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் எனக்கு தோணுது. ஏன்னா எக்ஸ்பல்ஸ்லேருந்து நான் வந்ததுக்கு ரீசனே மைலேஜ் தான். பட் நீங்கள் இந்த வண்டியை வந்து 100ங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக க்ரூஸ் ஆகும். மேக்ஸிமம் வைப்ரேஷன்ஸ்லாம் இருக்காது. அதுதான் வைப்ரேஷன்ஸ், கியர் ஷிஃப்டிங்கு, அந்த கிளச்சு மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர லைட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். சுத்தமாக அந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. அதுதான் இதில் பெரிய ஒரு கான்செப்டே. அண்டு சஸ்பென்ஷன் செம்ம ஹார்டு, ரோட் பேஸ்டு சஸ்பென்ஷன். ரோட்டில் அவ்வளோ ஸ்மூத்தராக இருக்கும். பட் என்ன ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஸ்மூத்தே இருக்காது. ஆஃப் ரோடில் நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஈவன் 150cc 100cc ஸ்ப்ளெண்டர் கூட இதை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும் ஆஃப் ரோடில். ஆனால் இந்த வண்டி ஆன் ரோட் பேஸ்டு, உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஆன் ரோட்டில் பயங்கர சூப்பரான ஒரு வண்டி. அதில் வந்து உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவ்வளோ அழகாக, அவ்வளோ நீட்டாக, அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் ஓட்டும்போது. அண்ட் ஹேண்டில் பார் பொசிஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிடில் இருக்காது. இன்னொன்று நான் கொஞ்சம் டாலாக இருக்கனால எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி தான் இருக்கும். இன்னுமே இதோட ஹேண்டில் பார்ஸ் ரைஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். பட்டு ஹைட்டே நீங்கள் ஆல்மோஸ்ட் 5'6", 5'7" ஹைட்டு தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி உங்களுக்குனே செஞ்ச மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பிரேக்ஸை பற்றி சொல்லணும்னா இந்த வண்டி சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தாங்க, டுவெல் சேனல் கிடையாது. ரியர் பிரேக்கும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்காது. பட் ஃப்ரண்ட் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பைட் பார்த்தீங்களா, அந்த பைட் வந்து ஃப்ரண்ட்டில் சூப்பராக இருக்கும். பட் ரியரை பொறுத்த வரைக்கும் லைட்டாக லூஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். என்னோட ஒரு பர்சனல் விஷயம் என்னென்னா இந்த வண்டியில் ரியரில் ஏபிஎஸ் கொடுத்துருக்கலாம். அதுதான், ரியர் ஏபிஎஸ் கொடுத்துருந்தாங்கன்னா செம்மையாக இருக்கும். பட் ரியரில் ஏபிஎஸ் கொடுக்கல. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டயர்ஸுங்க. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா வைடரான ஒரு டயரு. ஃப்ரண்ட்டில் வந்து 110 செக்ஷன், ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 140 செக்ஷன். அண்ட் ரியர்லேயும் நீங்கள் 150 செக்ஷனும் போட்டுக்கலாம். பட் கம்பெனி வைஸ் வந்து பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 140ல் வருது. ஸோ உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் வந்து இருக்குங்க. ஸோ நீங்கள் டயர்ஸ்லேயுமே நல்ல ஒரு சைஸஸ் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா உங்களுக்கு வந்து டர்னிங்கில் கார்னரிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஹைவேஸில் இந்த வண்டி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஹைவே அண்ட் மைலேஜ் ரெண்டுக்காகவே எடுக்கலாம். லோக்கல்லே தான் நீங்கள் ஓட்டுவீங்க அண்ட் மெயினாக 60 அந்த ரேஞ்சில் வந்து ஓட்டுவீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 48 வரைக்கும் மைலேஜ் வந்து கிடைக்கும். 48, 50 அண்ட் 52. எனக்கு ஆல்மோஸ்ட் 55லாம் கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரைடிங் டிஃபரன்ஸ் தாங்க. நீங்கள் நல்லாவே வந்து பொறுமையாக ஓட்டுறீங்க, உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு விரட்டி ஓட்ட மாட்டீங்க, நல்ல க்ரூசிங் ஸ்பீட் நார்மலாக வச்சு ஓட்டுவீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான மைலேஜ் வந்து கிடைக்கும். பட்டு நீங்கள் கொஞ்சம் விரட்டி ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 40 வரைக்கும் கிடைக்கும். ரொம்ப நீங்கள் ஸ்பீடாக போனாலுமே 39, அதுக்கு கீழே இறங்கவே இறங்காது. ஸோ அந்த விதத்தில் மைலேஜ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக எனக்கு தோணுது இந்த வண்டியில். ரெண்டாவது ரைடிங் கம்ஃபர்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ஃபேஸ் பண்ண நெகட்டிவ்ஸ் நான் வந்து சொல்கிறேன் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியை நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். ஏன்னா CB200X ரொம்ப பயங்கரமாக சேல் ஆகிற பைக் கிடையாது. கம்பேர் டு எக்ஸ்பல்ஸ் 200 அளவுக்கு கூட இந்த வண்டி வந்து நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்க முடியாது அண்ட் யார்கிட்டையும் பார்க்க முடியாது. ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வண்டி எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்றது தான். ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேர் வச்சுருக்காங்க. நான் எங்கள் ஊர்லேயுமே நான் பார்த்தது 1 or 2 பைக்ஸ் தான் நான் பார்த்துருக்கேனே. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரேரஸ்டான ஒரு பைக்கு. ஸ்பேர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இது ஹாரண்டோட ஸ்பேர் தான் ஷேர் பண்ணுது. பட் இருந்தாலும் ஹோண்டா ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே. ஈவன் என்ஜின் வாரண்டியே நீங்கள் கிளைம் பண்ணாலும் வண்டியில் சரியாக நீங்கள் வந்து பண்ண மாட்டீங்க. அதுதான் எந்த ஷோரூம்லேயுமே வண்டிக்கு ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் மோசமான ஷோரூம் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அது ஒன்று தான். நான் வந்து சர்வீஸே விட்டாலும் ஜென்ரல் சர்வீஸ் பார்த்து கொடுக்கறதுக்கு இது நார்மலான வண்டி தாங்க. இதுக்கே வந்து 2-3 நாள் எடுத்துப்பாங்க. இன்னும் வாரண்டிலாம் கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தால் 5 நாள் 6 நாள்லாம் ஆகும். அப்படி வாரண்டி கிளைம் பண்ணியும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுமானா கிடையாது.
இதுதான். ஏன்னா மோஸ்ட்லி அவங்க சொல்கிறது என்னங்கன்னா, நாங்கள் ஸ்கூட்டர்ஸ், அவங்கள மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கூட்டர் பார்ப்பாங்க, அதுக்கப்புறமேட்டு இந்த சைன் பார்ப்பாங்க, இந்த மாதிரியான வண்டி மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க போல். திடீர்னு நம்ம கொண்டு வந்து இந்த மாதிரி CB200X ஹார்னெட்டுன்னு கொடுத்தா தெரியாது, வேலை செய்ய தெரியாது, அந்த மாதிரி தான் அவங்க ரெஸ்பான்ஸ் இருக்கும். எனக்கு இது வந்து சுத்தமாக பிடிக்கல. அது நான் ஃபேஸ் பண்ண ஒரு ட்ராபேக்குங்க. அவங்களுக்கு சர்வீஸ் நீங்கள் கொண்டு போய் விட்டிங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய ஷோரூமில் கொண்டு போய் விடுங்க, சர்வீஸ் சென்டரில் அந்த டெக்னீஷியன் இருக்கிற ஷோரூமாக பார்த்து விடுங்க. உங்களுக்கு தெரியாது அப்படின்னா கூட, ஈவன் அந்த மாதிரி இடத்துல கூட இந்த வண்டிக்கு வந்து பார்க்க தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து நான் ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய இஷ்யூ. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் மோசங்க. அண்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் லைட்டாக கீழே விழுந்துட்டீங்க, பார்ட் டேமேஜ் ஆகுது அப்படின்னா இந்த பார்ட் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்து வரத்துக்கே டைம் ஆகிடும். அதுதான் ஒரு ப்ராப்ளம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வண்டி நீங்கள் எடுக்கணும். மைலேஜ் ஆஸ்பெக்ட்ஸில் மற்றபடி வண்டியில் எந்த குறையும் வராது. ஹோண்டா என்ஜின் நீங்கள் நம்பி எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. நான் என்ஜினை சத்தியமாக குறை சொல்ல மாட்டேன், என்ஜின் சூப்பரான என்ஜின் தான். பட் என்ன பிரச்சனைனா, அது சர்வீஸ் பண்ணுற சர்வீஸ் சென்டர்ஸ் தான் ப்ராப்ளம். ஸோ டர்னிங் ரேடியஸ் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். உங்களுக்கு டர்னிங் ரேடியஸுங்கிறது நீங்கள் ஒட்டி திருப்புற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதோட ஹேண்டில் பார் நல்ல வைடரு, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கையை நல்லா வைடாக வச்சு நீங்கள் ஓட்டுற மாதிரியான அந்த ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஒரு டக்குன்னு ஒரு கார்னரு அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வண்டி நீங்கள் கொஞ்சம் பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். டிராஃபிக்கில் ஓட்டுறது ஈஸி, பட் ஹேண்டில் பார் சொன்ன மாதிரி வைடாக இருக்கிறதுனால அது மட்டும் உங்களுக்கு இஷ்யூவாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கிறோன்னா, மற்றபடி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. வண்டி ஓட்டுறதுக்குலாம் எந்த குறையுமே இருக்காது, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நான் ஏன் ரோட்ஸில் செக் பண்ணேன்னா, மோஸ்ட்லி இது வில்லேஜ் சைடு, ஸோ எப்படியும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கிறதுனால தான் நான் இந்த சைடு ஓட்டிகிட்டு இருக்கேன். அண்ட் என்னோடய கோப்ரோவோட பேட்டரியுமே கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க. அதனால தான் நம்ம வீடியோஸ் வந்து நம்மளால் போட முடியல. ஏன்னா நான் வச்சுருக்க கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ 8. ஸோ 8ஓட பேட்டரி சுத்தமாக எங்கேயுமே கிடைக்கல, அதுதான் ப்ராப்ளம். ஓகே நண்பா, ஸோ இதெல்லாம் தான் நான் சொன்னேன்னு நினச்ச விஷயங்கள். பட் மோஸ்ட்லி எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டேன். இதில் மேக்ஸிமம் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. பவர் அண்ட் ஃபிகர்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ஜின் பவர் வந்து பார்த்திங்கன்னா இது 17.6 bhp, 18 bhp நினைக்கிறேன், 17 to 18 bhp. அண்ட் டார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 Nm. ஸோ இதனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பவரும் கிடைக்கும் அண்ட் டார்க்கும் கிடைக்கும். பட் ரெண்டுமே ரொம்ப அப் டு லெவல் மார்க் இருக்காது. ரொம்பவே ரிலாக்ஸான க்ரூசிங் ஸ்பீடு அப்படின்னா 90லேருந்து 110 நீங்கள் ரிலாக்ஸாக க்ரூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப சாஃப்டாக க்ரூஸ் பண்ணணும், வண்டி வந்து வைப்ரேஷன் இல்லாமல் ஃபீல் பண்ணணும்னா 80 to 90ங்க. 80 to 90 வந்து வண்டி சுத்தமாக ஒரு 50-60 போகிற மாதிரி இருக்கும். 80 to 90 அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் அந்த விஷயத்தில் பார்க்குறப்போ. இந்த விஷயத்தில் ஒரு செம்மையான ஒரு பைக்குங்க. ஸோ ஓவராலாக எல்லாம் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியாச்சு. அப்படி தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். ஸோ இதுக்கப்புறம் நான் வீடியோஸ் வந்து ரெகுலராக போகிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இன்னொரு பெஸ்ட் பைக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.